ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர் தரும்படிக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு வெளிப்படும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தர வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் லுக், சாப்டர் 1. மகா கணம் வருந்திய தேவப்பிலவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்குள்ள உபயோகித்தபடியே அவைகளை குறித்த சரித்திரம் எழுத அநேகம் பேர் எழுதப்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின்படி நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு, யூதேயா தேசத்தின் ராஜாவாகி ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவன் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிறது வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் அவரிடத்தில் வந்து வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்த அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பார். திராட்சரசும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவார். பிதாக்களுடைய இருதயங்களைப் போல பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஞானத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள் என்றார். தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியல் என்பவன். உன்னுடனே பேச உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாமதினாலே இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்த அவன் தேவாலயத்தில் தாமதித்ததனால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்த பொழுது அவர்களிடத்தில் பேசக்கூடாதிருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு செய்கை காட்டி ஊமையாக இருந்தான். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தரனார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாக யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாழ்வர். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிடம், அது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பத்தில் இருக்கிற மலடி என்னப்பட்ட அவளுக்கு இதுவே 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இது நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைகளின்படி எனக்காக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் போய்விட்டான்.
அந்த நாட்கள் மரியாள் எழுந்த மலை நாட்டிலே யூதாவுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினான். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒருத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளையை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளை பாக்கியவரே, கர்த்தராலே அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நிறைவேறும் என்றார். அப்பொழுது மரியாள் தன் ஆத்மாவை கர்த்தரை மேம்படுத்துகிறேன், நாவி என்ற சோராய் தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்திகளுக்கு என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர்களாகிய மகிமையான கைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் திருப்தி ஐஸ்வரியமுள்ளவர்களை வெறுமையை அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கு என்று இன்னைக்கு இறக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவனுடன் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது நிறைவேறின பொழுது அவள் ஒரு புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவனிடத்தில் தம்முடைய இறக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்தி ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் வந்து அந்த தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் ஒருவன் முறையால் என்ற பெயருள்ள ஒருவன் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையில் கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிட்டு. மேலும் யூதேயாவின் மலைநாடங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றால் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இரக்கத்தை செய்வதற்கு தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருகளின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதிமதர் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்ப்புகளின் வாக்குனாலே நாம் சொன்னபடி தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களின் என்றும் தம்மை பாய்கிற யாருடைய கைகளில் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கும்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி அவன் தம்முடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தும். அவருக்கு முன்னாக நடந்து போய் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் தம்முடைய கால்களை சமாதானத்திலே வழியில் நடத்தும். அவரினாலே உன்னதத்தில் இருக்கிறது ஒன்றி அருணோதயம் தம்மை சந்திக்கிறது போல என்றான். அந்த பிள்ளை வளர்ந்த ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரையும் வனாந்திரங்களிலே இருந்தான். அதிகாரம் 2. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிறுவனியா என்பதாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் அவர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கற்புதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவரிடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் மதர் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தியை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனசின்மை பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் தங்கள் வீட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாக இந்த மரியாளையும் யோசேப்பை முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்ட அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தமான மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இறுதியில் வைத்து சிந்தனை பண்ணினால் மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மயப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு ஒருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பத்திப்படுகிற முன்னே தேவதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்பதப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை குறித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுகளாவது பலியாக செலுத்தும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் எருசலேம் இருந்தான். அவர் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் என்று அவர்கள் மிக பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவின் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தவன் ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன் அவர் உள்ளே கொண்டு வருகையும் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்த, ஆண்டவரே உமது வார்த்தைகளின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தை போகிற பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவர்களை குறித்து சொல்லப்பட்டவர்கள் யோசேப்பு அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்ட பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனையில் வெளிப்படுத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கும் இழந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் வேறு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆத்துமாவும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்றார். ஆரோனுடைய ஆசேருடைய கோத்திரங்களிலும் பானுவேலின் கோத்திரமாகிய குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அவள் கன்னிய பிராயத்தில் விவாகம் பண்ணாமல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக கர்த்தருக்கு காத்திருந்த யாவரிலும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்த ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையின் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் வந்து பண்டிகை முறைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடித்து திரும்ப வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று தாங்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதனால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போவார். போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கும் அவர்கள் வினவும் கண்டார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்னவருடைய மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பன் தாயும் விசாரத்தோடைய உன்னை தேடினோம் என்றார். அதற்காக நீங்கள் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவர்களை நான் செய்திருக்க வேண்டியது என்று அறியீர்களாம். தங்களுக்குள்ளே அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவனும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதிகாரம் 3. திபேரியன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியும் ஏரோது கார்பங்கு தேசாதிபதி கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சவர்னாகிய பிலிப்பு கார்பங்கு தேசாதிபதியாக இத்துரேயாவுக்கும் திரௌகனிடத்திற்கு நாட்டிற்கும் திரோகனின் தீ நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசினியா கார்பங்கு தேசமாகிய
அபிலேனுக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரன யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்னும் பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பும்படும்படி சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், காடானவைகள் சமமாகும் என்றார். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்புதலுக்கு என்று ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு எங்களுக்கு தகப்பன் என்று நான் உங்களுக்கு உள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணின வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நீ கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரயோஜனமாக 2 அங்கிகளுடைய இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனுக்கு அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞான ஸ்நானம் பரவ வந்து அவனை நோக்கி, போதுகிறேன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் செய்வரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமலும் மெய்யாய் குற்றம் சாட்டாமல் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். யோவானை குறித்து கிறிஸ்துவை என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு ஜனங்கள் தங்கள் இருதயங்களில் யோசனையாக இருக்க, யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், என்னிடத்தில் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளை வாரை அவுக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தொட்டு கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் பந்தயத்தில் சேர்ப்பார், களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றார். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்குள்ளே சொல்லி பிரசங்கித்தான். கார்பத்தின் தேசாதிபதி ஏரோது தன் சோனாய பிலிப்பின் மனைவி ஏரோதைகளை நிமித்தம் தான் செய்த மற்ற பொல்லாங்கு நிமித்தம் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானை சகல காவல் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற 17 சிவம் ஞானஸ்நானம் பெற்று ஜெபமணியில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானால் அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். அந்த யோசேப் ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யாசேப்பின் குமாரன், யாசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லையின் குமாரன், எஸ்லை நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப் யோதாவின் குமாரன், யோதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா செராபேலின் குமாரன், செராபேல் சலாத்தியலின் குமாரன், சலாத்தியல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அக்டியின் குமாரன், அத்தி கோசாமியின் குமாரன், கோசாம் எமோதாமின் குமாரன், எமோதாம் ஏரியின் குமாரன், ஏர்சோயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரிமின் குமாரன், யோரிம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியனின் குமாரன், சிமியன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனாவின் குமாரன், யோனான் எலியாக்கிமின் குமாரன், எலியாக்கிம் மேலேயாவின் குமாரன், மேலேயா மகனாயின் குமாரன், மைனான் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீதின் ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் யோவாசின் குமாரன், யோவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நாகசோனின் குமாரன், நாகசோன் அமினதாவின் குமாரன், அமினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன்,
யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராகுவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக்கு ரெகுவேலின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் எபேரின் குமாரன், எபேர் சாலாவின் குமாரன், சாலா கானானியின் குமாரன், காயினான் அர்பக்சாத்தின் குமாரன், அர்பக்சாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக் மெத்துஜலாவின் குமாரன், மெத்துஜலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக் யாரேதின் குமாரன், யாரத் மகளேலின் குமாரன், மகளேலில் கேனானியின் குமாரன், கேனான் ஏனோஸின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரனாகிய சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவர். அதிகாரம் 4. இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த 40 நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரேத்திரமாக மனுஷரால் 10 நாள் முதல் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகளை எல்லாம் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை, இவைகளின் மகிமையை உனக்கு தருவேன், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடைய ஆகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, எனக்கு பின்னாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று கொடுத்திருக்கிறார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறது என்றார். பிசாசான சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரமிட்டு அவருடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்தவராகிய நாசரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எவன் மேல் இருக்கிறார் என்று தரித்திருக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணின, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தும், நுரங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றி என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னை தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட கப்பர்நாகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரிகள் அவைகளை உன் ஊராகிய விடத்திலும் செய்ய என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைய எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசம் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்கும் அநேக விதவைகள் இருந்தால், ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவனிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ள அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தால், ஆயினும் சீரியா தேசத்தான நாகமானே அல்லாமல் அவள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்ற சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்த அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ தன் நடுவு நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயா உள்ள கப்பர்நாகு பட்டணத்தில் வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியில் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்தை அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் தான் அவன், ஐயோ நசனாய் இயேசுவே, எங்களை உமக்கும் என்ன எங்களுக்கு கெடுக்கவோ வந்தீர், உண்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சட்டமிட்டான். அதற்கு அவர், இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்னுடைய வார்த்தை அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவியோடு கல்லிடர் அவைகள் புறப்பட்டு பேசுகிறது என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள்.
அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளுக்கு இடங்களெல்லாம் பிரசித்தமாயிட்டு பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்து சீமோனுடைய மாமி கடும் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடக்கிறாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரிடத்தில் அவள் குனிந்து வந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தார். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதீஸ்வர்களால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம் கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசுகளின் தேவனுடைய குமாரனை ஆகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு அவர் கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து ஜனங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடி கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். வாசிக்க வேண்டியதை பற்றி வாசித்தோம், ஜெபிப்போம். தேவனம் என்னோட அன்பினாட்டவரை இந்த வேளையில் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாசிப்பின் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் ஆசீர்வாடுகிற பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வெற்றி கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் எங்களுக்கு விரோதமாய் செயல்படும் சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.